நான் இந்த கோயில இருந்து வர மாட்டேன் அண்ணி. வரவே மாட்டேன் அண்ணி, நான் வர என்ன மாட்டேன். அண்ணி? சொன்னா வர கேளுங்க மாட்டேன். அண்ணி. அண்ணி. நான் வர மாட்டேன். இந்த ஆண்டவன் சன்னிதானத்திலே தான் நான் உட்கார்ந்திருக்க போறேன். நான் வர மாட்டேன். சொன்னா கேளுங்க நீ. பயத்துல இருக்கும்போதுதான் சின்ன விஷயம் கூட பெருசா தெரியும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்திருக்க பெரிய கண்டம் சின்னதா மாறிடுச்சு. அந்த டாக்டர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவ்வளோ ஈஸியா டோனர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னார்ல. ஆனா அண்ணன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அண்ணி. நம்ம வீட்லயே அவருக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னு டாக்டர் சொன்னதை நினைச்சு பாருங்க அண்ணி. இதெல்லாம் நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டதுனால தானே அண்ணி. நமக்கு இருக்கிற அதே பயம் தானே மணிமேகலைக்கு இருக்கும். அண்ணி, கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்க. அண்ணனுக்கு நடக்கிற அதே ஆபரேஷன் தானே பாவம் வல்லவராயனுக்கும் நடக்குது. வல்லவராயனுக்காக வேண்டிக்கிறதுக்காகவும் தான் வந்தேன். தேன்மொழி, நீ அண்ணிய பாத்துக்க. நான் அன்னிக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். மணிமேகலை, வேண்டாம். இந்த ஆபரேஷன் முடியற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போறது இல்ல. அண்ணி, என்ன அண்ணி இது இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க அண்ணி, டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டு உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். டாக்டர் உங்களை நிறைய தண்ணி குடிக்க சொல்லிருக்காரு. இல்ல, நான் முடிவு எடுத்துட்டேன். என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க. நான் விரதம் இருக்கதான் போறேன். விரதம் இருக்கதான் போறேன். இந்தாங்க சூடான காஃபி. இப்பதான் எனக்கு உடம்பு பரவாயில்லையே கபிலன். இப்போவும் எனக்காக காஃபி எடுத்துட்டு வரணுமா? காய்ச்சல் தாங்க சரியா போயிருக்கு. உடம்பு வலி இன்னும் அப்படியே தானே இருக்கும். எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க மாத்திரை போட்டுக்கணும். சரி. உங்களுக்கு? இல்ல, நான் குடிச்சிட்டேன். அப்புறம் கபிலன், ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாம போனோமே ஒரு மலை கோயில், அங்க போலாமா? போலாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க போன்ல இருந்து அம்மா கிட்ட பேசணும். கிளம்பிட்டேன்னு சொல்லணும். இல்லனா இன்னும் கிளம்பலையான்னு சொல்லி திட்டுவாங்க. அதுவும் கரெக்டா. புனிதா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஏன் கபிலன்? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. தண்டபாணி மேலேயும் அவங்க ஆட்கள் மேலேயும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்களா. நேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஆள் கடத்தல், கொலை முயற்சி இதெல்லாம் அவர் மேலே சேர்க்க முடியும்னு சொன்னார். நீங்கள் தண்டபாணி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் புனிதா. புனிதா? சரி சரி கபிலன். சரி, கோயிலுக்கு போயிட்டு நாம் அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். சரி, காஃபி குடிங்க. நம்ம கிளம்பலாமா? போலாம். போலாம் வாங்க. வாங்க போலாம். அக்கா. ஆனந்தி. டேய், ஏன்டா டல்லா இருக்க? புனிதாமா, எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லைங்க. உங்க உசுறு இப்ப உங்க உடம்புல இருக்குதுன்னா அதுக்கு இந்த தம்பிதாமா காரணம். நீங்க மயக்கம் போட்டு விழுந்ததும் அப்படியே தூக்கிக்கிட்டு பேய் பிடிச்ச மாதிரி ஓடினாரு பாருங்க. விட்டா உங்களை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலே போயிருப்பாரு. நீங்க வேற சும்மா இருங்க. ஆமா தம்பி, சொல்லணும்ல. புனிதா அம்மா என் பொண்ணு உசுரை காப்பாத்துனாங்க. நீங்க அவங்க உசுரையே காப்பாத்திட்டீங்க. நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்டது செய்யறவங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும். இதோ என் வீட்டுக்காரர் ஜெயில போய் உட்கார்ந்துருக்காருல்ல. ஆனந்தி, என்னம்மா நீ அழாத. அப்படிப்பட்ட அப்பனுக்கு மகளா பிறந்தா அழதானமா முடியும். இங்க வரதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு தாமா வந்தோம். அங்கதானே அவங்க அப்பாவை வச்சிருக்காங்க.
பாப்பாவை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்துன்னு சத்தம் போட்டாரு. இவ அப்பாவை வெளியே கூட்டு வாமான்னு என்ன திட்டுறா. எனக்கு 2 பக்கமும் இடி. அவர் செஞ்ச தப்புக்கு நான் என்னமா பண்றது? இனி வரும் நாள்ல இவளை வச்சுக்கிட்டு நான் தனியா வாழணும். அக்கா, எங்க அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்ல சொன்னாருக்கா. என்கிட்டயும் சொன்னாரு புனிதா அம்மா. உங்களை பார்த்தா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு புனிதா அம்மா. ஆக்சுவலா இப்போ கோயிலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போகணும்னு இருந்தேன், உங்க வீட்டுக்காரர் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு. ஆனா இப்போ என்னால அது முடியாது. என்னாச்சு புனிதா? நான் ஸ்டேஷனுக்கு போக போறதில்ல கபிலன், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போறதில்ல. நிஜமாவாக்கா? நிஜமா தாண்டா, எல்லாம் உனக்காக தான். அம்மாவும் அப்பாவும் கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்பல. உங்க அப்பா எப்ப மன்னிப்பு கேட்டாரோ அவர் அப்பவே மாறிடுவார்னு எனக்கு தோணுது. அதுலயும் இவ அவர் பொண்ணு. ஸ்டேஷனுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு சத்தம் போட்டார்னு சொன்னீங்கல்ல, அதுலயே அவர் இவ மேல வச்சிருக்கிற அன்பு புரியுது. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா. எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் உங்களை குலசாமி மாதிரின்னு சொன்னேன். ஆனா நிஜமாவே நீங்க எங்க குலசாமி தாம்மா. என்னங்க இத கையை ஏற்குங்க முதல்ல. அவர் மாறி திருந்திட்டாருன்னா அதுவே எனக்கு போதும். புனிதா, நீங்க யோசிச்சுதான் முடிவெடுக்கிறீங்களா? அவன் உங்களை கொலை பண்ண வந்தவங்க. ஆமா கபிலன், ஆனா அவர் தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டா இந்த பொண்ணு அவரை நினைச்சு ஏங்கும். என்னால என்னோட குடும்பம் மட்டும் இல்ல, யாரோட குடும்பமும் பிரியறத ஏத்துக்க முடியாது. அதுக்கு காரணமா நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனந்தி, இந்தா அக்கா தர வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. தேங்க்ஸ்க்கா. நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும், சரியா? அப்பா சீக்கிரமா உன்னை பார்க்க வந்துருவாரு, ஓகேவா? சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி வரேன் தம்பி. கபிலன், போலாம். போலாம். பாய். பாய். வரேங்க. வாங்கம்மா. புனிதா, நீங்க மனசுல எங்கேயோ போயிட்டீங்க புனிதா. தண்டபாணி எனக்கு கெட்டது செஞ்சதுலயும் ஒரு நன்மை இருக்கு. நீங்க என் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு